அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இப்போ வந்து லைனிங்கை நான் வெட்டியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸில் மெயின் பீஸ் வச்சு எப்படி வெட்டணுங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போது கையோட பார்டரை நம்ம ரெண்டாக மடித்து வச்சுருக்குறோம். இப்போது சென்ட்ரு, அதாவது வந்து நம்ம எங்கே தைக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம கட் மார்க் போட்டுக்கோம்ல, அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கையை சென்ட்ரு வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்ட்ரு வச்சு அதுலேருந்து சரியாக ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சு வெட்டணும். அரை இன்ச்சு ஏன் கூடுதலாக வச்சு வெட்டுறோம்னா நம்ம தைக்கிறதுக்கு அப்போ சரியாக இருக்கும். சென்ட்ரு பார்த்து வெட்டிட்டு அதே மாதிரியே முன்பக்கத்துக்கான மார்க்கை நம்ம வரைஞ்சிடணும். ஏன்னா தைக்கும்போது கை மாறிடக்கூடாதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கை வெட்டியாச்சு. அடுத்து முதுகில் இந்த பார்ட்ரு மாடல் ஜாக்கெட்னால இந்த பார்ட்ரு இல்லை, அதனால் இதை பார்டரை கழிச்சிட்டு இப்போ பேக் தட்டை இப்படி வச்சு எங்கே நம்ம அடிக்கிறோம் கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு இதையும் என்ன செய்யணும், இதோட கீழ்ப்பக்கம் கரெக்டாக வச்சு வெட்டிடணும். வெட்டிட்டு அப்படியே என்ன செய்யணும், மாடல் கழுத்துனால இந்த பக்கம் நான் வெட்டலை, இதுலேருந்து மேலே ஒரு அரை இன்ச்சு வச்சு கழுத்துடைய ஷோல்டருடைய இடத்துல ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சு முண்டாக வெட்டிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சு இங்கே வெட்டியாச்சு. வெட்டிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஷோல்டர் எங்கே வருமோ அங்கே ஒரு கட் மார்க் போட்டுருக்கோம். ஏன்னா கழுத்து அகண்டு போயிடக்கூடாதுக்காக அந்த மார்க், இது சென்டருமான மார்க் வச்சுட்டு இந்த இடத்துல சைடுக்கான மார்க்கு. இப்போ இப்படி வச்சாச்சுன்னா நமக்கு எவ்வளோ தைக்கிறதுக்கு தேவையில்லைங்கிறத எல்லா விவரமும் இதுலேயே நமக்கு வந்துடணும். கட்டிங் மாஸ்டரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி நமக்கான மார்க்கு பக்காவாக வந்துடுச்சு. இப்போது கிராஸுக்கு வந்து இந்த பக்கம் வச்சு கரெக்டாக துணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுக்கணும். ஏன்னா துணி பெரும்பாலும் நிறையா இருக்குங்கிறக்காண்டி நம்ம போட்டுறக்கூடாது. எல்லாத்துக்கும் கரெக்டாக வச்சு வெட்டினீங்கன்னா மற்ற தேவைகளுக்கு துணி சப்ளைக்கு துணி ஈஸியாகும். இப்போ கிராஸை போட்டிருக்கேன், அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கழுத்தை ஒரு ஓரமாக ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சு வெட்டிக்கிறணும். எப்போயுமே கரெக்டாக ஒரு சிலர் வெட்டுவாங்க, அது உங்களுக்கு தைக்கும்போது சுருக்கம் வந்துடும். இது லைனிங்கை மேலே வச்சு நீங்கள் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அரை இன்ச்சு மட்டும் கூடுதலாக வச்சு கிராஸ் வெட்டணும். வெட்டிட்டு முன்பக்கத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா தைக்கும்போது கரெக்டாக எடுத்து வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வச்சாச்சு. அடுத்து பட்டி. பட்டிக்கு இந்த ஓரமாக வச்சு எடுத்துக்கலாம். மற்ற சப்ளைக்கு துணி நிறையா இருக்குது. எப்போயுமே வந்து பட்டிக்கு கொஞ்சம் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் துணி கூடுதலாக தான் வெட்டணும். ஏன்னா கீழே வந்து துணி வந்து உங்களுக்கு கனமாக இருக்கும், ஆனால் தான் நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல தைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளே இவ்வளோ துணி நமக்கு போயிடும். அதாவது நம்ம தைச்சி முடிய இந்த அளவுக்கு வந்துடும். அளவு இப்போ சரியாக. இப்போது பேக் தட்டு பார்த்துக்கங்க. எல்லா பக்கமும் அரை இன்ச்சு. மாடல் கழுத்து இல்லைன்னா இதில் ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சு வெட்டிக்கணும். இப்போ அடுத்து கை அதே மாதிரி அரை இன்ச்சு கூடுதலாக வச்சு வெட்டியிருக்கேன். அதே மாதிரி கிராஸ் எப்படி வெட்டிட்டேன்னு பார்த்தீங்களா, அதே அளவுக்கு அது போக ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க.